முக்குளத்தோர் பார்த்தீங்கன்னா கள்ளர் மறவர் அகமுடையார் அப்படிம்பாங்க. இதில் கள்ளருக்கு உண்டான வரலாறு, மறவருக்கு உண்டான வரலாறு, அகமுடையாருக்குள்ள வரலாறு தனித்தனியாக இருக்குது. ஒருத்தர் அவங்களோட அந்த ஒரு ரிசர்ச்சை பொறுத்து, அவங்களுக்கு கிடச்சிருக்க டேட்டா பொறுத்து வரலாற்றை பற்றி அந்த வரலாறை கொண்டு வருவாங்க. நான் எனக்கு தெரிஞ்ச வகையில் இந்த கள்ளர்களோட வரலாறு, மறவர் வரலாறு, அகமுடையார் வரலாறு சொல்கிறேன். இந்த கள்ளர்கள் அப்படின்றது பார்த்திங்கன்னா, அவங்க வந்து முன்களப்ப போரில் நிற்கிறவங்க. அதாவது பார்த்திங்கன்னா, ஒரு நாடு இருக்குது, அந்த நாட்டை சுற்றி வந்து இந்த கள்ளர்களோட குடிகள் இருக்கும். இப்போ சோழ நாடு இருக்குது, பாண்டிய நாடு இருக்குன்னா அந்த நாட்டோட எல்லை பகுதிகளில் இவங்க இருப்பாங்க. இவங்க வந்து முக்கால்வாசி தன்னாட்சியாக இருப்பாங்க. தன்னாட்சியானா அந்த அரசர்களே என்ன பண்ணுவாங்கன்னா, நீ எனக்கு வந்து வரி கட்ட வேண்டாம், நீங்கள் வந்து இங்கே தன்னாட்சியாக இருக்கும். அவங்க வந்து குடிகளாக அங்கங்கே இருப்பாங்க. இவங்களோட பெரும்பான்மையான வேலை என்னென்னா, அந்த ஆணிரை கவர்தல் அப்படின்னு அந்த காலத்தில் சங்க காலத்தில் பண்ணுவாங்க. ஒரு ராஜா வந்து ஒரு நாட்டை சண்டைக்கு இழுக்க போகிறான்னா முதல்ல அங்கே போய் அந்த நாட்டோட பெரிய செல்வம் என்ன கருதுவாங்கன்னா அந்த பசுமாடுகள், அந்த ஆடு மாடுகளே சொல்லுவாங்கன்னு வைங்களேன், அந்த பசுமாடுகளை கவர்ந்து இழுத்துட்டு வந்துடுவான். வந்ததுக்கப்புறம் அந்த ராஜா திருப்பி அதை மீட்கிறதுக்காக வரும். அப்படி தான் போர் ஆரம்பிக்கும். அந்த மாதிரி செயல்களில் ஈடுபடுறவங்க வந்து கள்ளர்கள். முதல்ல இவங்க தான் இந்த ஆணிரைகையை கவர்ந்து வருவாங்க. அந்த கவர்ந்து வந்ததுக்கப்புறமா திருப்பி எதிரி நாட்டு படைகள் வரும்போது முதல்ல கள்ளர்களை தான் அவங்க எதிர்கொள்வாங்க. கள்ளர் படை தான் முதல்ல. அவங்க கள்ளர் படைன்னு பார்த்தீங்கன்னா அவங்க வேல்படை, அதாவது அவங்க வச்சிருக்க ஈட்டிகள்லாம் நீங்கள் வரலாறு என்ன சொல்கிறாங்கன்னா, கிட்டத்தட்ட 12 அடி நீளம் உள்ள ஈட்டியெல்லாம் வச்சு சண்டை போட்டிருக்காங்க அப்படின்றாங்க. அவங்க வந்து பொதுவாக வந்து ஒரு 50% வந்து இந்த கள்ளர்களே வந்து இந்த போரை முடிச்சிருவாங்க. அவங்கள தாண்டி வந்தால் தான் அடுத்தது வந்து உங்களுக்கு ஊருக்குள்ளே வர்றதுக்குன்னு. இந்த 50% வந்து இவங்களே என்ன பண்ணிடுவாங்க, இந்த கள்ளர்களே வந்து போரை முடிச்சிருவாங்க. அதுக்கு வெகுமதியாக வந்து அரசர்கள் வந்து இன்னும் கூட அவங்க சரி நிறைய சலுகைகளை கொடுப்பாங்க. ஆனால் கடைசி வரைக்கும் பார்த்தீங்கன்னா அந்த கள்ளர்கள் வந்து அவங்க தன்னாட்சியாக தான் இருந்ததாக வரலாறு இருக்குது. இந்த அடுத்து பிறமலை கள்ளர்கள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு பூர்வீகம் வந்து அதாவது சோழர்கள்லேருந்து இந்த சோழ நாடு வந்து கொஞ்சம் பாண்டிய நாட்டுக்கிட்ட கட்டுப்பட்டு போகும்போது அவங்க அங்கேருந்து கீழே இறங்கி இந்த வெள்ளாளூர் அப்படின்னு இந்த சிவகங்கை கிட்டே இருக்குது, வெள்ளாளூர் நாட்டில் வந்து இருந்ததாகவும், அங்கேருந்து ஒரு சில பிரிவு வந்து பிரிஞ்சு நம்ம அந்த மேலூர் வழியாக இன்றைக்கி இருக்க இந்த உசிலம்பட்டி அந்த இடத்துல வந்து தங்கி இப்போ அங்கே ஒரு பகுதியினர் இருக்காங்க. இவங்க எல்லாருமே அடிப்படையில் பார்த்தீங்கன்னா கள்ளர்கள் தான். இவங்களை வந்து அந்த பிறமலை கல்லர்னு சொல்லுவாங்க, பிரான்மலை கல்லர்னு சொல்லுவாங்க. பிறமலை கல்லர்கள்லாம் இந்த மலைக்கு அந்த பக்கம் இருக்கனால பிறமலை கல்லர் சொல்லுவாங்க. இன்னொன்று அந்த மலைப்பகுதி வந்து பிரான்மலை, சிவகங்கையில் பிரான்மலைன்னு ஒன்று இருக்குது, அதுன்னு சொல்லுவாங்க. அப்புறம் அம்பலக்கல்லர் அப்படிங்கிறவங்க பார்த்தீங்கன்னா இந்த மேலூர், இந்த சிவகங்கை அங்கெல்லாம் இருக்காங்க. அம்பலம் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா கோயிலை கூட சொல்லுவாங்க. இப்போ கேரளா பக்கம் போனீங்கன்னா அம்பலம்னாலே கோயில் தான். ஆமாம், கோயிலுங்கிறது வழிபாட்டு தலம் மட்டும் இல்லை, அது ஒரு அட்மினிஸ்ட்ரேட்டிவ் சென்டர். அது அந்த காலத்தில் கோயில்களில் தான் வந்து உங்களுக்கு வரி வசூலிக்கிற விஷயமாகட்டும், தானிய கிடங்கு எல்லாமே கோயிலில் தான் இருக்கும். ஒரு நாட்டில் ஒரு பஞ்சம் ஏற்பட்டதுன்னா அந்த கோயிலில் உள்ள தானியத்தை தான் எல்லாருக்கும் பங்கு வச்சு கொடுக்கறதுலேருந்து எல்லா விதமான அந்த கம்யூனிட்டி சென்டர் மாதிரி நடந்துக்கிட்டு இருக்கும். அதுக்கான ஒரு நிர்வாக அதிகாரியாக இருக்கவங்கள தான் அம்பலக்காரர். இன்றைக்கி நம்ம பஞ்சாயத்து தலைவர்னு சொல்கிறோம், ஊராட்சி தலைவர் சொல்கிறோம்ல, அந்த மாதிரி அப்போ அந்த காலத்தில் அந்த கோயிலை அடிப்படையாக வச்சு பண்ணுறது தான் அந்த அம்பலக்காரர் அப்படிம்பாங்க. அவங்கள வந்து அம்பலக்கல்லர் அப்படிம்பாங்க. இது வந்து ஒரு சுருக்கமான வரலாறு. ஏன்னா ஒன்றுத்தையும் வரலாறு எழுத்துட்டு போனோன்னா ஒரு பகுதியில் நம்ம ரொம்ப விளைவாக சொல்லலாம். இப்போ அடுத்து மறவர்கள் அப்படின்ட்டு பார்த்தீங்கன்னா, மரம் அப்படின்னாலே தமிழில் வந்து ஒரு வார்த்தை இருக்குது. வீரத்துக்கும் மரத்துக்கும் வித்தியாசம் இருக்குது. வீரம் அப்படின்னா அது இயற்கையாகவே எப்படி வரும்னா, இப்போ நம்மளை ஒருத்தன் தாக்க வரும்போது ஒருத்தன் குனிஞ்சு அப்படி ஐயோ அடிச்சிடாதீங்க அப்படின்னு சொன்னால் அது வந்து கோழைத்தனமோ. அதே வந்து நிமிந்து கையை தடுக்க வந்தோன்னா அது வீரம், அது உள்ளேருந்து வர்றது. மரம் அப்படின்னா அந்த வீரத்தை வந்து ஒரு சேனலைஸ் பண்ண, ஒரு நெறிப்படுத்துதல். அவங்களுக்கு வாள் சொல்லித்தந்து, கம்பு சிலம்பம் சொல்லி தந்து, அனைத்து விதமான போர்களையும் சொல்லி கொடுத்து, அதாவது நெறிய அந்த வீரத்தை வந்து ஒரு நெறிய பயன்படுத்துகிறவனை வந்து மறவர் அப்படி அவங்களுக்கு சொல்லி கொடுத்து. ஆமாம், அதாவது அவங்களுக்குன்னு ஒரு சில விதிகள் இருக்குது. இப்படி பண்ணணும், இப்படி பண்ண மாட்டேன், ஒரு உண்மையான மறவன் இதை பண்ணுவான், இதை பண்ணுவான், அதான் போர்க்கள விதிகள். ஏன்னா எப்படின்னா இந்த கள்ளர்கள் சொன்னோம் பார்த்தீங்களா, இந்த கள்ளர்களை தாண்டி வந்து அடுத்து வந்து மறவர்களை தான் இவங்க சந்திக்கணும், எதிர் நாட்டவர்கள். மறவர்கள் எங்கன்னா களத்தில் சமகாலத்தில் சண்டை போடுவாங்க. சமகாலம்ங்கிறதுனா எதிரி படையும் இவங்களும் சமமாக நின்று இந்த முன்னாடி வால் வீரர்கள், குதிரை, அதாவது உயரம் கம்மியாக இருக்கவங்க குதிரை வீரர்களாக இருப்பாங்க. நிறைய பேர் எதுக்கு அப்படி இருப்பாங்கன்றத பார்ப்பாங்க. உயரம் கம்மியாக இருக்கவங்க வந்து சண்டையில் தரையில் இறங்கி சண்டை போட்டாங்கன்னா அவங்க ஈஸியாக தாக்கப்படுறதுக்கு வாய்ப்புகள் அதிகன்றதுனால அவங்கள வந்து குதிரை வீரர்களாக வச்சு அவங்க வந்து வால் மூலிமா வெட்டி அந்த எதிரிகளை வீழ்த்ததுக்கான வழியை பார்ப்பாங்க. இன்னொரு விஷயம் பார்த்தீங்கன்னா, அந்த காலத்தில் மறவர்களுக்கு வந்து ஒருத்தருக்கும் தனிப்பட்ட முறையில் செய்யப்பட்ட வாள்கள் இருக்குமா.
அதாவது வந்து கஸ்டமைசிங், நம்ம கஸ்டமைஸ்ன்றோம்ல, உயரத்துக்கு ஏற்ற மாதிரி, அவங்க உயரத்துக்கு ஏற்ற மாதிரி, கை நீளத்துக்கு ஏற்ற மாதிரி, அது அது மாறுபட்டால் என்ன ஆகும்னா, நாம் பயன்படுத்துகிறவாள் நீங்கள் பயன்படுத்த முடியும். என்ன காரணம்னா, என் உயரத்துக்கும் என் கை வலிமைக்கும் சேர்ந்து நம்ம வாழை எடுத்துட்டு வைக்கும்போது நம்ம வயிற்றுலேயே குத்திருமா, அந்த லென்த்து நம்மளுக்கு வந்து கரெக்டாக வராது. அது மாதிரி ஒரு ஒரு வீரருக்கும் தனிப்பட்ட முறையில் வாள், வேல் அது எல்லாமே பார்த்தீங்கன்னா அந்த வலிமைக்கு ஏற்ற மாதிரி. சில ராஜாக்கள் இப்போ கூட புலித்தேவர் பயன்படுத்திய வாள்லாம் வந்து 8 கிலோ 13 கிலோங்கிற சரியா எனக்கு தெரியல. அந்த வலிமையான அந்த வெயிட்டுக்கு ஏற்ற மாதிரி என்ன முன் வீச்சுக்கு 8 தலை, பின் வீச்சுக்கு 10 தலை போகணும் ஒரு பாட்டு வரும். புலித்தேவர் அந்த போரில் எப்படி போடுவார்னா, அந்த வலிமையான அந்த வாளை தூக்கி வீசும் போது 8 தலைகள் ஒரு வீச்சுக்கு போகுமா. அந்த மாதிரி அந்த வாள் பயிற்சி. சிலம்பம், இன்னைக்கு சிலம்பங்கிறத நம்ம வேட்டையாடுறதுக்கு பயன்படுத்தணும். அதுக்கப்புறம் போர்க்கலையாக மாறிச்சு. அந்த போர்க்கலை தான் இன்னைக்கு நம்ம வந்து இந்த ஈட்டி அதை வச்சு பயன்படுத்தி சண்டை போனோம். அதுக்கு அடுத்து வளரி. இந்த வளரி வந்து மறவர்களும் அகமுடையர்கள் கள்ளர்கள் 3 பேரும் பயன்படுத்தினாங்க. எதுக்குன்னா கள்ளர்கள் வந்து பெரும்பாலும் வேட்டையாடுறதுக்கும் எதிரிகளுக்கும் பயன்படுத்தினாங்க. மறவர்களும் போர்க்களத்தில் பயன்படுத்துவாங்க. இதை வந்து என்னன்னா செய்யறது வந்து அவ்வளோ சாதாரண விஷயம் கிடையாது. இது வந்து ஒரு பெரிய ஒரு ஃபிசிக்ஸ் அதில் அடங்கியிருக்கு. குறிப்பிட்ட அளவில் அதோட வெயிட் இருக்கணும், குறிப்பிட்ட அளவில் அந்த ஆங்கிள் வளைஞ்சிருக்கணும். இன்னைக்கு கிடைக்கிற வளரிகள்லாம் பார்த்தீங்கன்னா போகும், சரியாக வரும், இருக்கும். ஆனால் நம்ம எதிர்பார்க்குற டார்கெட்டை அட்டாக் பண்ணுற அளவுக்கு இன்னைக்கு வளரி செய்ய முடியல, ஆள் இல்லை. அப்போ இருந்த வளரிகள் எப்படின்னா சரியாக அந்த டார்கெட்டை அடிச்சதுன்னா திருப்பி நம்ம கைக்கு வரா மாதிரி இருக்கும். அதே மாதிரி ஒருத்தருக்கும் சேர்ந்த மாதிரி அந்த வளரி அதுவும் டிசைன் பண்ணுவாங்க. இப்போ மருதுபாண்டியர் வரலாறுல பார்த்தீங்கன்னா ஒரு வெள்ளைக்கார படை வந்து இவங்களை தாக்கிறதுக்கு வந்துகிட்டு இருக்கு. அந்த நாணல் காடுகள் வந்து மறைஞ்சிருக்காங்களாம், வெள்ளைக்கார படைகள் மறைஞ்சிருக்கு. அப்போ எந்திக்கிறான் ஒருத்தன், எந்திக்கும் போது அவன் தலை மட்டும் துண்டா போகுது அப்படின்ற மாதிரி ரிப்போர்ட் எழுதுறான். இது வந்து கற்பனை கதை இல்லை, அவன் ரிப்போர்ட் எழுதுறான். அது என்னன்னா அது அப்போதான் தெரியுது வளரின்னு ஒரு ஆயுதம் அப்படி இருக்கு. அது எப்படின்னா நம்ம தோட்டா கூட ஒரு வாட்டி அடிச்சுட்டா இன்னொரு வாட்டி தோட்டா போடணும். அந்த வளரி அடிச்சு வந்து திருப்பி அது பிடிக்கிறதுக்கு ஒரு பயிற்சி இருக்கு. நீங்க தவறா பிடிச்சா உங்க 4 விரல் போயிடும். அதை சரியான முறையில் பிடிக்க தெரியும். அதுக்காக வளரி வீரர் வந்து எல்லாரெல்லாம் இருக்க மாட்டாங்க. ஒரு 100 படை வீரன் இருந்தானா அதில் ஒரு 2 பேர் தான் வளரி வீரனாக இருப்பான். அந்த பயிற்சி வந்து அவ்வளோ கடுமையான பயிற்சி, மனதை கட்டுப்படுத்த வேண்டிய பயிற்சி. அது மனதை ஒருநிலைப்படுத்தி அதை செய்வாங்க. இன்றைக்கி நம்ம பண்ணுறோம்ல இந்த யோகா மெடிடேஷன் மாதிரி இருக்கும்ல, ஏன்னா அந்த மைண்ட் வந்து கால்குலேஷன் பண்ணணும். இதுக்கும் நம்மளோட தாக்குதலுக்கு உண்டான இடத்துக்கான தூரம் எவ்வளோ, அதாவது அந்த வளரி வீசினதுக்கு அப்புறம் அது எவ்வளவு நேரத்தில் திருப்பி ரிட்டர்ன் வரும், கால்குலேஷன் தெரியணும். இல்ல அதாவது எப்படின்னா இப்போ நம்ம வீச போற மனித தலை மேல வீச போறோம்னா அந்த மனிதனோட கழுத்து என்ன அளவுல இருக்கு, அவன் எவ்வளவு தூரத்துல இருக்கான், அவன் வலிமையானவனா வலிமை குன்றியவனா, அவன் வலிமையானவன் தான் அதிகப்படியான ஃபோர்ஸ் கொடுக்கணும். ஏன்னா ஃபோர்ஸ் வந்து தப்பா கொடுத்துட்டீங்க, நீ கம்மியான ஃபோர்ஸ் கொடுத்துட்டீங்கன்னா வளரி அடிச்சு அந்த வளரி விழுந்துரும், அது மிஸ் ஆயிரும், வளரி போச்சு. நீங்க கரெக்டான ஃபோர்ஸை கொடுத்தீங்கன்னா தான் அந்த வளரி அடிச்சு திருப்பி நம்ம வரைக்கும் டிராவல் ஆகி வரணும். அது மிஸ் ஆகி, அதாவது அதுல பயிற்சி கம்மியா இருக்காங்கன்னா வளரி அடிச்சு அப்படியே நின்றும். கத்தி வீசினா படுது பார்த்தீங்களா, அந்த மாதிரி நின்றும். நல்ல பயிற்சி பெற்றாலும்னா அந்த வளரி திருப்பி அவன் கைக்கு வந்துடும். ஏன்னா அதுக்கேற்ற மாதிரி அந்த ஃபோர்ஸ் கொடுப்பாங்க, அந்த டிஸ்டன்ஸை கால்குலேட் பண்ணி. அதே மாதிரி இந்த வளரி வந்து நினைக்கிறேன் ஸ்ட்ரெயிட்டாக போகும். ஆக்சுவலாக எப்படின்னா எலிவேஷன் இப்படி மேலே போய் தான் கீழே இறங்கும். அது கரெக்டாக அந்த இறங்கும் போது கரெக்டாக டச் பண்ணணும். அது வந்து சாதாரண விஷயம் கிடையாது. அந்த அளவுக்கு அவ்வளோ போர் பயிற்சி எடுத்திருந்தாங்க. இதை வந்து அவங்க போரில் பயன்படுத்தினாங்க. அதே மாதிரி நம்ம புலித்தேவர் சங்கரன் கோயிலில் கேள்விப்பட்டிருப்பீங்க. இது இன்னும் ஆவணக்காகத்தில் இருக்கு எக்மோரில். அதாவது அவங்க அந்த பிரிட்டிஷ் படைகள் வந்து கோட்டையை வந்து இடிக்குது, அதாவது பீரங்கி வச்சு அடிக்கிறாங்க, பெரிய பெரிய துளைகள் உழுது. இவன் அந்த தொலைநோக்கி மூலிமா பார்க்குறாங்க. பார்க்கும்போது கோட்டையில் ஒரு ஓட்டை விழுந்துருச்சு அப்படின்னு சொல்லி நினச்சி திருப்பி பார்க்கும்போது ஓட்டை முன்னாடி அடைச்சிருது. என்னடா திருப்பி மறுபடியும் அடிக்கிறாங்க, ஓட்டை முன்னாடி அடைக்குது. என்னன்னு பார்த்தா அந்த ஓட்டையை அந்த காலத்தில் எதை வச்சு அடைப்பாங்கன்னா அந்த பனை நாரும் களிமண்ணையும் சேர்த்து சுண்ணாமும் கொஞ்சம் கலந்து எடுத்து அடைப்பாங்க. எதுக்கு அந்த ஓட்டையை அடைக்கிறதுன்னு பார்த்தீங்கன்னா எதிரிக்கு வந்து நம்ம தாக்கப்பட்டு அங்கே ஒரு ஓட்டை விழுந்துருச்சுன்னு தெரிஞ்சால் இவனுக்கு வந்து ஒரு மன வலிமை அதிகமாக, நம்மளுக்கு மன வலிமை குன்றிடும். ஐயோ கோட்டை தாக்கப்பட்டு விட்டது, எதிரி உள்ளே வந்துடும் அப்படின்னு நம்ம வீரர்கள் இது பயிர்வாங்கிட்டு அதை அடைப்பாங்க. அந்த அடைக்கிற கேப்புக்குள்ளே என்ன பண்ணுறாங்கன்னா அங்கேருந்து அந்த மறவர்கள் வந்து நெஞ்சை வச்சு அடைச்சிட்டு நின்னதாக ஒரு வரலாறு இருக்குது. எதுக்குன்னா அந்த போர் முடிஞ்சு அந்த கோட்டை கிட்ட வந்து பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா அப்படியே ரத்தமும் சதையுமா செதறி இருக்குதான். அதாவது இவங்க அந்த அந்த மெட்டீரியல் ரெடி பண்ணுற டைமுக்குள்ளே அவங்க வந்து நிற்கிறாங்க, அந்த மாதிரி அடிச்சுட்டு இருக்கு. அதே மாதிரி அவங்க புலித்தேவர்கிட்ட இருந்த மிகப்பெரிய வேல் வீரர்கள் அதிகம். அது காரணம்னா அவங்க இருந்து மேற்கு தொடர்ச்சி மலைப்பகுதி, மேற்கு தொடர்ச்சி மலைப்பகுதி விலங்குகள் அதிகமாக வர்றதுனால விலங்குகளை அவங்க வந்து அந்த வேல் படைகள் வந்து அதிகமாக வச்சுருந்தாங்க. அந்த வேல் வீசுறது தான் அப்படிதான். அந்த தொலைவை நோக்கி வீசினாங்கன்னா அது சரியா. இன்னைக்கு நம்ம ஜாவ்லிங் த்ரோ ஒலிம்பிக்ஸ் நடந்துகிட்டு இருக்குல்ல, இடையில நம்மளோட அந்த இதெல்லாம் விட்டுட்டோம். அது என்ன வெள்ளைக்கார காலத்து அது பர்பஸாக பண்ணிட்டாங்கன்னு வைங்க.
அந்த காலத்தில் அது எப்படின்னா அவங்க வீசுகிற ஈட்டி வந்து சரியான இலக்கு அடிக்குமா. எப்படின்னா அந்த ஒரு வாழை மட்டை இருக்குது பாருங்க, வாழை மரம் இருக்குது வெட்டிங்கன்னா அந்த மேலே அளவுக்கு பார்த்தீங்கன்னா நம்ம இவ்வளோ தான் ஒரு 4 இன்ச் 5 டே தான் வரும். அதை கொண்டு போய் குறிப்பிட்ட தூரத்தில் இப்படி செங்குத்தாக நிற்க வச்சு அவங்க ஈட்டி எரிஞ்சாங்கன்னா அந்த ஈட்டி போய் வாழை மரத்தில் இப்படி குத்தக்கூடாது, நேராக போய் அதில் குத்தணும். அதுதான் பயிற்சி. அந்த வாழை மரத்துக்கு மேலே போய் குத்தணும். அப்படி இருக்கும்போது என்னன்னா, ஏன்னா ஆயுதம் செய்யறதுங்கிறது ஒரு ஆசாரி கஷ்டப்பட்டு செஞ்சு வச்சு அதை வந்து வீண் பண்ணக்கூடாது. ஒரு ஆயுதம் நம்ம கிட்ட இருந்து வெளியே போகுதுன்னா அது வந்து இலக்கை தாக்கணும், எதிரியை கொல்லணும் அப்படின்ற மாதிரி பயிற்சி தான் கொடுப்பாங்க. இதுதான் மறவர்களுக்கு உண்டான பயிற்சி. அப்படியே பார்த்தீங்கன்னா அடுத்த அகமுடையார். இந்த அகமுடையார் அப்படின்றது பார்த்தீங்கன்னா, அகமுடையார் பட்டம் வந்து நீங்கள் நிறைய பிற சமூகத்திலையும் இருக்குது. நான் முக்குளத்தோர் சமூகத்தில் அகமுடையார் வந்து சேர்வைக்காரர்கள் அப்படிம்பாங்க. இவங்க எதுல இருந்து வராங்கன்னு பார்த்தீங்கன்னா மறவர்ல இருந்து பிரிஞ்சு வராங்க. மறவர்களே நல்ல உச்சக்கட்ட ஒரு போர் திறன் கொண்டவர்கள் வந்து மறவர்களாக அகமுடையாராக மாறுறாங்க. இவங்களோட பணி என்னன்னு பார்த்தீங்கன்னா கோட்டை காவல் காப்பது. அதாவது இந்த ரெண்டுத்தையும் தாண்டி கோட்டைக்குள்ள வரதா இருந்தால் இவங்களை தாண்டி வரணும். இவங்க பார்த்தீங்கன்னா ஹைலி ஸ்கில்டு. எப்படின்னா அந்த நீங்கள் பாகுபலி படம்லாம் பார்த்துருப்பீங்க, இந்த வில்லெல்லாம் 3 வில் அந்த மாதிரி இந்த வில்லாகட்டும் வாளாகட்டும் வளரி அனைத்து விதமான ஆயுதங்கள், அது இல்லாமல் மருத்துவமும் தெரிஞ்சு வச்சுருப்பாங்க. அவங்க எதுக்கு மருத்துவம் தெரிஞ்சு வச்சுருப்பாங்கன்னா இவங்க தான் வந்து அரச குடும்பத்தை காப்பாற்றி கொண்டு போகும்போது அரசருக்கோ ஒரு அரசிக்கோ யாருக்கோ ஏதோ ஒரு அடிபட்டுது அப்படின்னா அதை மருத்துவம் தெரிஞ்சிருக்கணும். அதே மாதிரி இவங்களுக்கு அந்த கோட்டையோட முக்கியமான வழிகள் வந்து அகமுடையார்களுக்கு மட்டும்தான் தெரிஞ்சு, அரசருக்கே தெரிஞ்சிருக்காதான். அதே மாதிரி அந்த கோட்டைக்கு உண்டான வழி எது போலியே போனால் எப்படி வரணுன்றது தெரிஞ்சு இவங்க காப்பாற்றி கொண்டு போகணும். அந்த கஜானாக்கள் முக்கிய பொருள் சில வரலாறுகள் என்ன சொல்கிறாங்கன்னா அரச வாரிசுகளை வந்து அகமுடையார்கள் தான் காப்பாற்றி திருப்பி கொண்டு வந்தெல்லாம் சொல்கிறாங்க. இந்த படத்தில் அதுதான் அவங்களோட டியூட்டியே அதுதான். அதான் 1000ல் ஒருவன் படம். ஆமாம், அந்த டியூட்டி வந்து அகமுடையார்கள் டியூட்டி என்னென்னா அவங்க தான் க்ளோஸ்டாக இருப்பாங்க, அரச குடும்பத்துக்கு ரொம்ப நெருக்கமாக இருந்து பார்க்குறேன். அதனால தான் அந்த காலத்தில் வந்து நிறைய அகமுடையார்களுக்கு வந்து நிறைய வெகுமானங்கள் கொடுத்தாங்க, சன்மானங்கள் வெகுமானம் நிறைய கொடுத்தாங்க அரசர்கள். என்ன என் உயிரை காப்பாற்றினேன், என் குடும்பத்தை காப்பாற்றினேன்னு சொல்லி நிறைய கிராமங்கள் கொடுத்தாங்க. அவங்களுக்கு இன்றைக்கி நிறைய ஊர்களில் வந்து அவங்க வந்து ஒரு ஊர் தலைவர்கள் அப்படின்ற நிலைமையில தான் இருக்காங்க அகமுடையார்கள். அந்த அரிகண்டம் நவகண்டம் சொல்லி சங்க காலத்துலேருந்து தமிழர்களுக்கு ஒரு பழக்கம் உண்டு. போருக்கு போவதுக்கு முன்னாடியும் பண்ணுவாங்க. நீங்கள் இப்போ சமீபத்தில் இந்த பொன்னியின் செல்வன் படத்துக்குள்ள வந்திருக்கும். நவகண்டம்ங்கிறது ஒன்றும் இல்லை, 9 இடங்களில் வந்து அறுத்து காளிக்கு வந்து ரத்த பலி கொடுத்து என் உயிரை எடுத்துக்கோ, களத்தில் பலியாக நான் இறங்குறேன், என் படைக்கு வெற்றியை கொடு அப்படின்னு கேட்கறதுக்காக கொடுக்கறது. அதே மாதிரி அரிகண்டம்ங்கிறத நீங்கள் 1000ல் ஒருவன் படத்தில் பார்த்துருப்பீங்க. இந்த கழுத்தை அறுத்துப்பாங்க, தலையில் ஒரு இது வச்சுட்டு போவாங்க, அதுவும் அந்த மாதிரி தான். அது வந்து பலியாக கொடுக்கறது. இதே அகமுடையார்கள் என்ன பண்ணுவாங்கன்னா ஒருவேளை அவங்களால காப்பாற்ற முடியலை, அந்த அரச குடும்பத்தை வந்து காப்பாற்ற, அதாவது உயிர் இருக்க வரைக்கும் காப்பாற்றுவாங்க. இல்லை ஏதோ ஒரு சூழ்ச்சியின் மூலியமாக வந்து இவங்க உயிரோடு இருக்காங்க, அவங்க கொண்டுட்டாங்க, அவங்க இறந்துட்டாங்க அப்படின்னா அவங்க காளி கோயிலில் போய் இந்த அரிகண்டத்திலேயே நவனை தன்னோட உயிரை என்ன பண்ணிடுறாங்க, பலி கொடுத்துருவாங்க. அந்த அளவுக்கு விசுவாசமாக இருந்தவங்க வந்து அகமுடையார்கள். அகமுடையார்கள் வந்து ஹைலி ஸ்கில்டு. அவங்களுக்கு அதனால தான் அந்த அகமுடையார்கள் வாரிசு வந்து அவங்க வாரிசு அவங்களே சொல்லி கொடுத்து கொண்டு வந்தது. அவங்க பிள்ளைக்கு அவங்க அந்த வித்தைகள் எல்லாத்தையும் சொல்லிக் கொடுப்பாங்க. அதே மாதிரி அந்த வார் ஸ்ட்ராட்டஜி அப்படிங்கிறது அகமுடையார்கள் தான் வகுப்பாங்க. இன்னைக்கு அந்த பெரிய ராணுவ தளபதிகளை வகுக்கிறாங்க பார்த்தீங்களா, அதாவது தளபதிகள் இந்த அகமுடையார் படைகளில் இருக்கவங்க என்ன பண்ணுவாங்கன்னா நம்ம படைக்கான வியூகத்தை அவங்க தான் வகுப்பாங்க. அதாவது நேதாஜினுடைய அந்த போருக்கு கூட நம்ம ஆட்கள் தான் இங்கே இருந்து. ஆமாம், இங்கே அது நிறைய, அது தனி வரலாறு. அது தனி வரலாறு. அதாவது நம்ம இங்கன்னு மட்டும் இல்லை, நம்ம மலேசியாவில் இருந்தவங்க, சிங்கப்பூரில் இருந்த தமிழர்கள், அது பொதுவாக முக்குளத்தோர் சமுதாயத்திலிருந்து அதிகம். என்ன காரணம்னு பார்த்தீங்கன்னா தொண்டி துறைமுகம், ராமநாதபுரம் தொண்டி துறைமுகம் ஒன்று இருக்குது. அங்கேருந்து பார்த்தீங்கன்னா ஒரு குறிப்பிட்ட காலத்துக்கு நீரோட்டம் வந்து அந்த பக்கம் பார்த்து போகணும். ஒரு வருஷத்தில் சில மாதங்கள் வந்து நீரோட்டம் வந்து அப்படியே நீங்கள் இந்த ஓடமோ கப்பலோ இருந்தால் நீரோட்டத்துக்கு சரியாக பார்த்தீங்கன்னா இந்த பர்மா மலேசியா அது போய் நிற்கும். ஒரு குறிப்பிட்ட காலகட்டத்தில் அங்கேருந்து நீரோட்டம் இந்த பக்கம்னால அப்போ நிறைய பேர் பிழைப்புக்காகவும் சரி, நிறைய பேர் பிரிட்டிஷ்காரங்க வந்து அங்கே வேலைக்காக கொண்டு போனாங்க. நம்ம மருதுபாண்டியரோட குடும்பத்தையும் அங்கே தான் நாடு கடத்தி வச்சுருந்தாங்க. குடும்பத்தில் மொத்தம் 516 பேர் நாடு கடத்தி அங்கே தான் வச்சுருந்தாங்க. அதனால் இது வந்து அகமுடையார்களோட வரலாறுல இன்னொரு முக்கியமான விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா இந்த போர் வியூகங்கள் எல்லாம் வகுக்கிறத தாண்டி கோயில்கள் இருக்குது பாருங்கள். கோயில்கள்ன்றது நான் ஏற்கனவே சொல்லியிருந்தேன், இந்த அந்த கம்யூனிட்டி சென்டர் மாதிரி இருக்கும் அப்படின்ட்டு, அட்மினிஸ்ட்ரேட்டிவ் சென்டர் மாதிரி இருக்கும்ட்டு. அந்த கோயில்களை பாதுகாக்கிறது முக்கிய தலையாய கடமை. அந்த கோயில்களை காக்கிறது வந்து அரசன் வந்து அந்த கோயிலுக்கு எவ்வளோ முக்கியத்துவம் கொடுத்தா அதே முக்கியத்துவம் இவரும் கொடுப்பாரு. நம்ம காளையார் கோயிலை குண்டு வச்சு தகர்த்துருவோம்னு சொல்லி தான் மருதுபாண்டியரே கைது பண்ணாங்க. மருதுபாண்டியர் வந்து போர்லலாம் யாரும் கைது பண்ணலை. நீங்கள் சரணடையல்னா காளையார் கோயில் இடிக்கப்படும் சொல்லி சொன்னதுக்கு அப்புறம் தான் மருதுபாண்டியர் என்ன பண்ணுறாங்க, காளையார் கோயில் எதுவும் பண்ணாதீங்கன்னு சொல்லி அவங்க வந்து சரண்டர் ஆகிறாங்க.
அந்த மாதிரி அகமுடையார் சமூகம் வந்து அப்படிப்பட்ட ஒரு சமூகம். இது வந்து நான் சொல்லியிருக்க வரலாறுங்கிறது ஒரு பெரிய பானையில இருந்து ஒரு அரப்பருக்க சோறு மாதிரி தான். அதாவது முக்குலத்தோர் வரலாறு 1% சொல்லியிருக்கீங்க. ஆமா. இப்போ இன்னொரு விஷயம் சொல்ற பார்த்தீங்கன்னா, இப்போ நான் மீசை வச்சிருக்கேன். இப்போ நிறைய பேர் பெரிய மீசை வச்சிருப்பாங்க. இந்த மீசைக்குன்னு ஒரு தனி வரலாறு இருக்கு. அது நிறைய பேர் தெரிஞ்சிருக்காது. இன்னைக்கு யார் வேணா மீசை வைக்கலான்ற மாதிரி இருக்கும். ஒரு குறிப்பிட்ட காலத்தில் அரசர் காலத்தில் பார்த்தீங்கன்னா, அப்போல்லாம் நடந்தே கால்நடையாக போவாங்க. ஒரு ஊர்லேருந்து இன்னொரு ஊருக்கு நடந்து போவாங்கல்ல. வழியில் அவங்களுக்கு ஏதாவது ஒரு பிரச்சனை ஏற்படுது. இப்போ பிரச்சனை ஏற்படுத்தா 100 அடிக்கிறோம். அப்போ வந்து அவங்களுக்கு பிரச்சனை ஏற்பட்டால் என்ன பண்ணுவாங்க, பக்கத்தில் யார் பெரிய மீசுன்னு அவங்ககிட்ட உதவி கேட்பாங்க. ஏன்னா மீசை வச்சிருக்கவங்கன்ற வந்து ஒரு காவலர், அதான் முக்குலத்தோர்ன்றதை விட்டுருங்க, அவங்க வந்து ஒரு காவலாளி, காவலர்ன்ற ஒரு காரணம். இது வந்து அவங்களுக்கான ஒரு மரியாதையாக இருக்கா? அவங்களுக்கு உண்டான ஆபத்து என்ன தெரியுமா? ஒரு நாடு வந்து இன்னொரு நாடு மேலே படையெடுக்குது. அந்த நாடு தோற்று போச்சுன்னா முதல்ல அந்த ஜெயிச்ச நாட்டுக்காரர் வந்து யாரை திரும்ப கொள்வான்? பூணூல் போட்டிருக்கவங்கலாம் விட்டுருவான். பூணூல் போட்டுறவங்க யாருன்னா ட்ரேடர்ஸ் எப்படி சொல்லுவோம், புரியுற மாதிரி சொல்லணும்னா, இப்போ வந்து பிராமணர்கள் போட்டிருப்பாங்க. பிராமணர் வந்து கோயில் நிர்வாகம் பண்ணுறவங்க, கோயிலுக்கு நிலப்பொருள் நிர்வாகம் பண்ணுறாங்க. இவன் நாடை பிடிச்சாலும் அந்த நாட்டை நிர்வாகம் பண்ணது இவங்க தேவை. அதே மாதிரி அடுத்து பார்த்தீங்கன்னா ஆசாரி போட்டிருப்பாங்க. ஆசாரினா பொற்கொள்ளர்கள், அப்புறம் இந்த இரும்பு செய்கிறவங்க, அவங்களும் தேவை. ஏன்னா அந்த நாட்டுக்கான பொருள் செய்யறதுக்கு அவங்களும் தேவை. ஆமாம், ட்ரேடிங்க்கு தேவை. இன்னொன்று வந்து வைசியர்கள்னா இப்போ செட்டியார்கள், இந்த வியாபாரம் பண்ணுறாங்க, அவங்களும் தேவை. புரியுதா? அவங்கள எதுவும் பண்ண மாட்டான். அதே மாதிரி இந்த வேளாண் தொழில் செய்கிறவங்க, ஏன்னா விவசாயம் பண்ணதுக்கு ஆள் வேணும். யாரை முதல்ல கொல்லுவான்னா, யாரெல்லாம் மீசை வச்சிருக்கா அவனை புறம் கொல்லு. மீசை வச்சிருக்கவங்க தான் யாரு? போர் வீரர்கள். அதனால என்ன பண்ணுவாங்கன்னா, முக்குலத்தோர் சமூகத்தை தாண்டி வேற யாரும் மீசையே வைக்க மாட்டாங்க. ஒருவேளை வேற ராஜா படையெடுத்து உள்ள வந்தான்னா முதல்ல தலையை வெட்டுறது இவனை தான் தலையை வெட்டுவான். எதுக்குன்னா இவன் தான் திருப்பி அவன் ரிட்டலேட் பண்ணுவான், திருப்பி தாக்க வருவானே தவிர இவங்க யாரும் தாக்க மாட்டாங்க. அப்ப என்னன்னா அன்னைக்கு வந்து மீசை வைக்கிறதுங்கிறது ஒரு பெரிய விஷயம். அதுக்காக தான் நீங்க சில படங்கள் அந்த மீசை வச்சு வரலும் மரியாதை கொடுக்கற காரணம் இதுதான். ஏன்னா அவங்க மீசை வந்து சும்மா வளருதுங்கிறதுக்காக வைக்கிறது கிடையாது. உயிரை வெறுத்து வச்ச அந்த காலத்துல. இப்ப அந்த பிரச்சனை கிடையாது. வைங்க, இப்ப வந்து எல்லாம் குடியாட்சி ஆகி போச்சு, முடியாட்சி கிடையாது. அந்த காலத்துல பாத்தீங்கன்னா அரசனாவே இருந்தா கூட இந்த போர்க்குடிகள் வந்து வணக்கம் பாத்தீங்கன்னா, இந்த நீங்க மகாபாரதத்தில் இந்த கிருஷ்ணர் வந்து அர்ஜுனனுக்கு ஒரு கீதா உபதேசம் செய்கிற மாதிரி ஒரு படம் பார்த்துருப்பீங்க. அதில் வந்து அர்ஜுன் வந்து ஒரு காலை மண்டிட்டு ஒரு கால் மேலே வச்சு தான் வாங்குவான், பார்த்துருப்பீங்களா? அதுதான் முறை. அதாவது போர்க்குடிகள் வந்து அரசனாகவே இருந்தால் கூட ஒரு காலை தான் மண்டிடணும், 2 காலம் மண்டிடக்கூடாது. எதுக்குன்னா அவன் சாவர வரைக்கும் அவன் உசுரே போனால் என்ன பண்ணக்கூடாது, மண்டிடக்கூடாது அப்படிங்கிறது அவனோட விதி. இது எப்படின்னா சாதாரணமாக வர்றது கிடையாது. அந்த வாழும் சூழ்நிலையே அப்படி. அதாவது அவன் வாழ்கிற அந்த சூழ்நிலை, அவங்க அம்மாவும் அதே குடியில் இருக்கிறதுனால இதை ஆக்சுவலி இப்போ சொல்கிறாங்க. இது வந்து என்ன சொல்கிறாங்கன்னா ஜெனட்டிக் இன்ஜினியரிங் அப்படின்னு சொல்லி இப்போ சைனாவில் பண்ணிகிட்டு இருக்கான். இப்போ இடையில இப்போ போன ஒலிம்பிக்ஸே இந்த அதில் ஒரு இது சொன்னாங்க. 62 வந்து ஒலிம்பிக்ஸில் ஒருத்தர் வின் பண்ணியிருக்காரு. அவருக்கும் அங்கே நேஷனல் லெவலில் ஒலிம்பிக்ஸில் நல்ல டேலண்டாக இருந்த ஒரு பொண்ணு கல்யாணம் பண்ணி அவங்களுக்கு ஒரு குழந்தை பிறக்குது. அந்த குழந்தைக்கு இதே மாதிரி இன்னொரு கப்புள்ஸ் ரெடி பண்ணுறாங்க. அவங்களுக்கு பேர் பண்ணி இப்போ 3rd ஜென்ரேஷனில் இருக்குது. இப்போ அந்த ஆள் வந்து இப்போ தொடர்ந்து ஒலிம்பிக்ஸில் ஜிம்னாஸ்டிக் அடிச்சுட்டே வராரு. கேட்டால் என்ன சொல்கிறேன், இதுதான் வந்து என்ன ஜெனட்டிக் இன்ஜினியரிங். இதுதான் அந்த காலத்தில் தமிழர்கள் பண்ணாங்க. பின்னாடி வந்து சாதி இதுக்கு எதுவுமே ஒரு விஷயம் ரொம்ப அதிகமாக போகும்போது எக்ஸாஸ்டட் ஆயிரும்ல, அந்த மாதிரி. அப்போ எப்படின்னா அதே மாதிரி ஒரு எப்படி சொல்கிறது, ஒரு தொழிலில் உள்ளே இருந்து வளரும் போது அந்த பயமே வராது. இப்போ பொதுவாக பார்த்தீங்கன்னா சமூகத்தில் வந்து ஒரு 50-100 வருஷத்துக்கு முன்னாடி தந்தையை இழந்த குழந்தைகள் வந்து அதிகம். ஏன்னா போருக்கு போகிறவங்க திருப்பி வருவாங்களான்னு தெரியாது. இப்போ மற்ற சமூகத்தில் இருக்கவங்களாம் அப்பா வேலைக்கு போனால் வந்துடுவார், நாட்டை யாராண்டாலும் அப்பாவுக்கு பிரச்சனை கிடையாது, அப்பா எதுவும் பண்ண மாட்டாங்க. ஆனால் இந்த சமூகத்தில் பிள்ளைகளுக்கு என்னென்னா தன்னோட தந்தை வந்து, அதாவது 100ல் ஒரு 60% தந்தை இல்லாமல் தான் வளருவாங்க. அதுக்கு இன்னொரு விஷயம் என்னென்னா, அப்போ இப்போ பொதுவாக மறவர்கள் வந்து கிளை பார்த்து கல்யாணம் பண்ணுவாங்க. அதாவது எப்படின்னா புருஷன் இறந்துட்டா அந்த பொண்ணு வந்து நேரம் அவங்க அண்ணன் வீட்டுக்கு போயிடும். அந்த அண்ணன் தான் என்ன பண்ணணும்னா அந்த பையனுக்கு வந்து எல்லா கலைகளையும் சொல்லி தரும். அதான் மாமன், தாய் மாமன் வந்து அவனுக்கு எல்லாத்தையும் சொல்லி கொடுத்து அவனுக்கு வால் அடிச்சு திருப்பி கொண்டு இதே ஊரில் விட்டுருவான். அவங்க ஊரில் வச்சுக்க மாட்டான். சொல்லிவிட்டு என் தங்கச்சி பையனு என் கடமைன்னு சொல்லி கொண்டு வந்து இங்கே விட்டுருவான். இதெல்லாம் வந்து ஒரு காலத்தை இவ்வளோ தியாகங்கள் செஞ்சு கடைசியாக பிரிட்டிஷ்காரன் காலத்தில் வந்து பார்த்தீங்கன்னா குற்றப்பரம்பரை அது கேள்விப்பட்டிருப்போம். இப்போ கொஞ்ச நாளாக அந்த இவர் வேலா ராமமூர்த்திக்கும் நம்ம இவருக்கு அந்த இஷ்யூனால பாலாக்குனால அந்த பேர் அதிகமாக கேள்விப்படுவாங்க. இந்த குற்றப்பரம்பரைனால அதிகமாக பாதிக்கப்பட்ட சமூகம் வந்து முக்குலத்தோர் சமூகம். தமிழ்நாட்டை பொறுத்தவரை இந்தியா முழுக்க போட்டாங்க. அது ஆக்சுவலாக லண்டனில் போட்டான், கிரிமினல் கிரைம்ஸ் ஆக்ட்னு போட்டான். அதை இங்கே கொண்டு வந்து என்ன பண்ணிட்டான்னா ஓரளவுக்கு இந்த போர் வெக்கை தணிஞ்சதுக்கப்புறம், அதாவது மருதுபாண்டி எல்லாம் தணிஞ்சதுக்கப்புறம் இங்கே திருப்பி வந்துடக்கூடாது, இவங்கள ஒரு மாதிரி இதிலே வைக்கணும் அப்படிங்கிறதுக்காக அந்தந்த ஊர் கலெக்டர்கிட்டே கொடுத்துட்டான். நீ எந்தெந்த சமூகத்தெல்லாம் வந்து நீ கிரிமினல் ஆக்ட்ஸ் போறியோ போட்டுக்கோ அப்படின்னு போட்டதுனால இந்த சமூகத்தை போட்டு
18 வயசுக்கு மேலே இருக்க ஆண்கள் எல்லாம் போய் கச்சேரின்னு சொல்லுவாங்க. கச்சேரினா போலீஸ் ஸ்டேஷன் வெளில அந்த ஆடை அடைக்கிற மாதிரி ரவுண்டாக எடுத்து போட்டிருப்பான். அதில் தான் படுக்க கூட முடியாது, நின்றுட்டு தான் தூங்கணும். நைட்டு உங்களுக்கு மழை ஜலம் வந்தாலும் கழிக்க முடியாது, காலையில் தான் வெளியே விடுவான். நீங்கள் வெளியில் போகிறதா இருந்தால் ரதாரி சீட்டுன்னு ஒரு சீட்டு வாங்கிட்டு போகணும். உங்களை மேலே யாராவது தாக்குதல் நடத்தினா கூட நீங்கள் தான் குற்றவாளி. உங்களை கொலை செய்தால் கூட பிற சமூகத்தை என்ன சொல்லிடுவாங்கன்னா, என்னை தாக்க வந்தால் நான் கொன்னேன்னா கேஸ் கிடையாது. புரியுதா உங்களுக்கு? நிலபுலம் அந்த மாதிரி ஏகப்பட்ட கொடுமையில் இருந்தது. அதில் தான் முத்துராமலிங்கர் என்ன சொன்னார், நீ அப்படி ரேக வைக்கிறது கட்டவரில் வெட்டி தூக்கி வீசிட்டு போ. அப்படி அவர் தானே முக்கியமாக அது பெரிய போராட்டம் பண்ணி எடுத்தது அவர் தான். அதாவது இன்னொரு விஷயம் நிறைய பேர் மறந்துட்டாங்க, இது இந்தியா ஃபுல்லாக இருந்த பிரச்சனை. அதை இப்போ இருக்க மெட்ராஸ் மாகாணங்கிறது நம்ம சென்னை வரைக்கும், இந்த சென்னைனா நம்ம ஆந்திர பண்ணிடுறோம். அப்போ வந்து எப்படின்னா ஒரிசா வரைக்கும் மெட்ராஸ் மாகாணம், இந்த பக்கம் கொஞ்சம் மைசூர் மாகாணம் திருவாங்கூரும் விட்டு போச்சுன்னா பாதி கர்நாடகா, பாதி கேரளா, ஃபுல் தமிழ்நாடு, இந்த பக்கம் ஆந்திராவில் வந்து ஹைதராபாத் மட்டும் தனியாக போயிடும். அந்த பக்கம் ஒடிசா வரைக்கும் மெட்ராஸ் பிரசிடென்சி தான். மொத்தத்துக்கு எடுக்க வச்சது இவர் தான் காரணம். அவ்வளோ பெரிய வரலாறு நம்ம யாருமே தெரிஞ்சுக்கிறது. கிரிமினல் கிரைம்ஸ், அந்த குற்ற பரம்பரை சட்டம் அப்படிங்கிறத எடுத்தது இவர் தான். அதாவது எப்படின்னா இவனுக்கு இவன் பிறந்தாலே குற்றவாளியாக தான் இருப்பான். அதாவது கிரிமினல் கிரைம்ஸ் ஆக்ட்ல பிறக்கிற குழந்தை எல்லாமே பிறவி குற்றவாளிகள். கருவில் இருக்கும்போதே அது குற்றவாளி தான் அது. அதாவது அவன் போய் போலீஸ்லாம் கம்ப்ளைண்ட்லாம் கொடுக்க முடியாது, ஐயா என்ன அடிச்சிட்டா, ஐயா என்ன நிலத்துப்படிலாம் கொடுக்க முடியாது. அதே இன்னொருத்தவங்களை கொலை பண்ணா கூட அவன் என்ன சொல்லிடுவான், ஒரே வாரத்தில் இவன் வந்து கொல்ல வந்தான். அதுக்கு அவன் கொடுத்த காரணம் என்ன தெரியுமா, இவங்களால பொதுமக்களுக்கு ஆபத்து. இவங்க வந்து ரொம்ப ஆக்ரோஷமா இருக்காங்க. அதுல அவன் காட்டின ஒரு இதுல என்ன பார்த்தீங்கன்னா மாடு பிடிக்கிறதுலாம் ஒரு காரணமா காட்டியிருக்கான். இவங்க பாருங்க வெறுங்கையால ஓடி ஒரு காளையை வந்து பிடிச்சி அடக்குறாங்க இவனுங்க. அப்போ இவனுங்களால சாதாரண மக்களுக்கு என்ன நிலைமை அவங்கெல்லாம் காட்டி அவன் என்ன நிலைமை சட்ட ரீதியாக தான் பண்ணுவான். அவன்கிட்ட ஒரு ப்ளஸ் பாயிண்டே தான். எதுவாக இருந்தாலும் அந்த சர்வாதிகாரமாக பண்ண மாட்டான். சட்ட ரீதியாக என்ன பண்ணான், இதெல்லாம் பாயிண்ட்டு, இதனால இதெல்லாம் பண்ணுறோம் அப்படின்ற மாதிரி போட்டு அதில் தான் இந்த வளரிகளை வந்து ஒட்டுமொத்தமாக அழிச்சாங்க. வளரிகளை அழிச்சாங்க. இந்த வளரி செய்யக்கூடிய ஆசாரிமார் கையை கட்டவரெல்லாம் அறுத்தாங்க. ஏன்னா அதுக்கு தான் அவன் பயந்தான். தமிழ்நாட்டில்னா வளரிக்கு தான் அவன் பயந்தான். அதாவது எப்படின்னா இப்போ இந்த பக்கத்துலேருந்து ஒரு ஈட்டி வருதுன்னா கூட இப்படி தான் வருது, கண்ணை ஏம் பண்ணி நின்றுவான். இப்போ நம்ம அந்த பக்கம் அடிச்சா இப்படி அடிக்கும் பண்ண முடியாது. அவனுக்கு இந்த பக்கம் திரும்பினா இந்த பக்கம் வருதா அந்த பக்கம் வருதான்றது தெரியாதுன்றனால தான் அவன் அதுக்கு தான் பயங்கரமாக பயந்தான். அதனால அந்த மாதிரி இப்போ வந்து எல்லாரும் சொல்லலாம், ஒரு காலகட்டத்தில் ஒரு சமூகம் ஒரு விதமாக கஷ்டப்படுது, இல்லைன்னு சொல்லலை. இப்போ தாழ்த்தப்பட்ட மக்கள் வந்து நம்ம சொந்த நம்ம மக்களாலே கஷ்டப்பட்டாங்க, அதெல்லாம் யாரும் இல்லைன்னு சொல்ல முடியாது. அதே மாதிரி இந்த போர்க்குடி மக்கள் தான் என்ன வெளியிலேருந்து வரவங்கிட்ட முழுக்க தன்னோட வாழ்க்கை, நிலபுலன், உடைமை, தன்னோட குழந்தைகள் முதற்கொண்டு அப்போலாம் 13 வயசு சண்டையை கூட்டு போயிடுவாங்க. 13 வயசு ஒரு பையன் போகிறான்னா சண்டையில் செத்து தான் வரானா உயிரோட வரானா யாருக்கும் தெரியாது. அந்த மாதிரி தான் பிள்ளையாக இருந்தாலும் பரவாயில்லன்ற மாதிரி கூட்டு போயிட்டு வந்துருந்த சமூகம் தான் இது. இன்னைக்கு வந்து அதுக்கான ஒரு சரியான ஒரு அங்கீகாரம் வந்து கிடைக்கல. நம்ம ஊரில் மட்டும் தான் கிடைக்கல. மற்றபடி இப்போ மற்ற போர்க்குடிகள்லாம் மற்ற மாநிலங்களில் ஓரளவுக்கு கொஞ்சம் வந்துருச்சு. இப்போ அது பெரிய உதாரணம் பார்த்தீங்கன்னா சீக்கியர்கள் வந்து போர்க்குடிகள், போர் மதம், அவங்களுக்கு மதமே அப்படிதான். குடும்பத்துக்கு ஒருத்தர் போய், ஆமாம் இல்லை அது வந்து ஆக்சுவலாக அது குடும்பத்துக்கு ஒருத்தர் போகிறது பிரிட்டிஷ்காரன் கொடுத்த ப்ரிவிலேஜ். அது ப்ரிவிலேஜ் எது கொடுத்தா சீக் ரெஜிமெண்ட்னு ஒன்று வச்சுட்டான். இப்போ சீக் ரெஜிமெண்ட்டில் போய் இந்து சேர முடியாது, சீக் தான் சேர்ந்தாகணும். அதனால அது போயிட்டான். அது எதுக்குன்னா அது இப்போ எப்படி நம்ம தமிழ்நாட்டிலே வந்து ஒருத்தர் வந்து நேதாஜி பக்கம் நின்னாங்க, ஒருத்தர் வந்து பிரிட்டிஷ்காரர். இப்போ என்னான்னு பார்த்தீங்களா, இப்போ ஐஎன்ஏ சண்டை நடக்கும்போது பார்த்தீங்கன்னா தமிழர்லே வந்து ஐஎன்ஏ நேதாஜி படையில் இருப்பான், அதே தமிழன் பிரிட்டிஷ் படையிலையும் இருப்பான். அது குறை கிடையாது, அவன் அங்கே வேலை பார்க்குறான். அந்த மாதிரி அப்போ பிரிட்டிஷ்காரன் வந்து அவங்ககிட்ட என்ன கேட்டான்னா, நான் உங்களுக்கு காலிஸ்தான் தரேன், நீங்கள் எனக்கு ஹெல்ப் பண்ணுங்க அப்படின்னா. ஆனால் அதே சமயம் சீக்கியர்கள் தான் அதிகமாக பிரிட்டிஷ்காரர் எதிர்த்ததும் அவங்க தான். அதே மாதிரி இந்த முதலாம் உலக யுத்தம், இரண்டாம் உலக யுத்தத்தில் அதிகமாக இராணுவத்தில் பிரிட்டிஷ்காரனுக்காக சண்டை போடுறது சீக்கியர்கள் தான். சப்போர்ட் பண்ணி என்ன பண்ணால், உன்னை சீக் ரெஜிமெண்ட் ஒன்று வச்சு தரேன். அப்போ அந்த சீக் ரெஜிமெண்ட்டில் என்னன்னா வேறு யாரும் சேர முடியாது. அப்போ அவங்களுக்கான அந்த மக்கள் தொகை அடிப்படையில் பார்த்தீங்கன்னா குடும்பத்துக்கு ஒருத்தர் ஈஸியாக போகலாம். இப்போ நம்ம ஊர்லேயே பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு வந்து மெட்ராஸ் ரெஜிமெண்ட்னு ஒன்று இருந்தது, மறவர் ரெஜிமெண்ட்னு ஒன்று இருந்தது. நீங்கள் நெட்டில் தேடினா கிடைக்கும். மறவர் ரெஜிமெண்ட் பிரிட்டிஷ் படையில் இருந்தது. அது யார் கொடுத்தா, தமிழ்நாட்டில் கொடுக்கல, திருவாங்கூர் மகாராஜா கொடுத்தாரு. திருவாங்கூர் மகாராஜா கிட்ட மறவர் படையினே ஒரு படை இருந்தது. அந்த படை வந்து பிரிட்டிஷ்காரண்ட ஒப்பந்தம் போட்டு பிரிட்டிஷ்க்கு ஏதாவது சண்டை தேவைன்னா இது போவோம். இது ஆஃப்டர் இண்டிபெண்டன்ஸில் கூட கொஞ்ச நாள் இருந்தது. அதுக்கப்புறம் அந்த மறவர் ரெஜிமெண்ட்ன்றதை எடுத்துட்டாங்க. அந்த ஒரு இதுக்கும் ஒரு ஸ்லோகன் வரும். அந்த மறவர் ரெஜிமெண்டோட ஸ்லோகன் தான் மெட்ராஸ் ரெஜிமெண்டோட ஸ்லோகன். அடிக்கொள்ளுன்னு சொல்லுவாங்க. அது வந்து இன்னைக்கு மெட்ராஸ் ரெஜிமெண்டோட ஸ்லோகன். அந்த மாதிரி பல விஷயங்கள் வந்து இழந்துக்கிட்டே வராங்க. அதாவது அந்த தனித்துவத்தை இழந்துக்கிட்டே வராங்க. இது அரசாங்கம் நினைக்கிறதா சரி, இவங்களோட வரலாறை மறக்கிற வரைக்கும், அதாவது ஒருத்தனுக்கு தான் இன்னாருன்னு தெரிஞ்சு அதை இப்போ யானைக்கு தன்னோட பலம் தெரியாதனால தான் பிச்சை எடுத்துக்கிட்டு இருக்கு.
புரியுதா உங்களுக்கு? தன்னோட என்னைக்கு யானை வந்து அதோட பலம் தெரியுதோ பாகனை தூக்கி போட்டு மீச்சிரும். அதனால இவங்கன்னா அந்த யானையா இருக்க முக்குலத்த சமுதாயம் என்னன்னா, தன்னோட பலம் தெரியாம தான் வந்து ஒரு காலத்துல சாமியை தூக்கி வச்சு ஊர்வலமா போன யானை அப்படின்னு தெரியாம, இன்னைக்கு அந்த பாகனுக்கு பயந்துட்டு அந்த பாகன் கொடுக்குற அப்பப்போ கொடுக்குற அந்த 2 வாழைப்பழத்துக்கும் இதுக்காகவும் என்ன பண்ணிட்டு இருக்காங்கன்னா, அந்த முக்குலத்த சமூகம் இப்படி தான் இருக்கு. ஆனா என்னைக்கா இருந்தாலும் யானை தூக்கி அடிக்குங்கிறது எல்லா அரசாங்கத்துக்கும் தெரியும். ஏன்னா அப்பேற்பட்ட சமூகன்றது அவங்களுக்கு தெரியும். உங்களுக்கு என்னதான் இப்போ பல தலைமுறைகள் மாறி வந்தாலும் அதுக்கான ஜெனட்டிக் ஜீன்ன்றது சமூகத்தில் இருக்கு. அதாவது போருக்கே பயப்படாத சமூகம் வந்து போராட்டத்துக்கு பயப்படாது. புரியுதா உங்களுக்கு? போராட்டத்துக்கு என்னைக்கும் பயப்படாது. அதாவது கத்தியை வச்சு சண்டை போடுறதுக்கு பயப்படாத சமூகம் தன்னோட உரிமைகளுக்காக குரல் கொடுக்க என்னைக்கும் பயப்படாது. இவங்க வந்து ஒன்று சேர்றதுல தான் இன்னைக்கு பிரச்சனை. அதாவது இப்போ வந்து ஒரு கட்சியாவோ இல்லை ஒரு அமைப்பாவோ ஒன்று இவங்க சேர்றது கிடையாது. இவங்க ஒன்று சேர மாட்டாங்கன்றதும் இவங்களுக்கு தெரியும். இதுக்கு வந்து ஐயா முத்துராமலிங்க தேவர் வந்து ஒரு இதில் சொல்லியிருக்காரு. ஒரு சங்கம் ஆரம்பிக்கிறதுக்கு ஒரு கூப்பிட்டுருக்காங்க. ஐயா முத்துராமலிங்க தேவர் வந்து நீங்கள் வாங்க, நீங்கள் உங்கள் தலைமையில் ஆரம்பிக்கணும்னு சொல்லி தேவர் சங்கம் மறவர் சங்கம் ஆரம்பிக்கிறது கூப்பிட்டுருக்காங்க. இல்லை நான் வரல, நீங்கள் போங்க அப்படின்ட்டு அவர் ஒரு இது மட்டும் எழுதி கொடுத்தாராம். என்ன எழுதி கொடுத்தாருன்னா, செம்மறிகள் கூட்டு சேரும் சிங்கங்கள் சேராதுன்னு எழுதி கொடுத்தாராம் ஒரே லைனில். அது என்னன்னா, எல்லாரும் சங்கம் வைக்கிறான், நீ வைக்கிற பிராமணால் சங்கம் வைக்கிறாங்க, ரெட்டியார் சங்கம் நீ வைக்கிற, செம்மறிகள் கூட்டு சேரும். செம்மறி ஆடு பார்த்தீங்கன்னா ஒரு ஆடு போச்சுன்னா மொத்த ஆடும் பின்னாடியே போவோம். செம்மறி ஆடு மேய்க்கிறது ஈஸி, ஆடு மேய்க்கலாம் கிட்டே தெரியும். வெள்ளாடு மேய்க்கிறது தான் கஷ்டம். ஒரு ஆடு போச்சுன்னா பின்னாடியே போயிடும், ஒரு ஆடு தாண்டிச்சுன்னா பின்னாடி தாண்டிடும். ஆனால் சிங்கங்கள் கூட்டு சேராது. அதாவது சிங்க கூட்டம் பாங்க, ஒரு கூட்டத்துக்கு ஒரு ஆண் சிங்கம் தான் இருக்கும். எப்போ ஒரு 5-6 ஆண் சிங்கம் சேர்ந்து கூட்டமாக இருக்காது. அவர் எழுதி கொடுத்தது இன்னைக்கு வரைக்கும் நடந்துகிட்டு இருக்கு. அதான் தீர்க்கதரிசிங்கிறது. இன்னைக்கு வரைக்கும் 1000 சங்கம் வந்தது, 1000 தலைவர் வந்தது, இன்னைக்கு வரைக்கும் அவங்களால ஒன்று சேர முடியல. அவர் அன்னைக்கே கண்டுபிடிச்சாரு, உங்க இதுக்கு அது செட் ஆகாது, நீ என்ன பண்ணு, அவன் வேலையை பார்த்துட்டு போ, அவ்வளோதான் முடிஞ்சு போச்சு அப்படின்ட்டாரு.